புரட்சியாளர் அண்ணன் செல்வப்பிரந்தையா அவர்களை நேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி அவர்கள் அநாகரிகமாக பேசியிருக்கின்றார். பிச்சைக்காரர்கள் போடும் சட்டை போல் அதில் இருக்கின்ற ஒட்டு போல் என்று ரொம்ப கீழ்த்தரமாக ஒரு மக்கள் பிரதிநிதியை அவதூறாக பேசிய எடப்பாடியை காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி பிரிவினர் சார்பாக இன்று வன்மையாக கண்டிக்கின்றோம். கொள்கையை பற்றி பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்க வேண்டும். உங்களுடைய ஒப்பற்ற தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அதே மேடையிலே உங்களுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கின்ற அதே மேடையிலே அவதூறு பேசிய பிஜேபியோடு எதன் அடிப்படையில் கூட்டணியில் இருக்கிறீர்கள்? அதை நீங்கள் மக்களுக்கு தெளிவாக பேச வேண்டும். விசுவாசத்தை பற்றி பேசுகின்ற எடப்பாடி தவழ்ந்து பிறண்டு மண்டியிட்டு அவர்களால் சின்னம்மா என்று சொல்லக்கூடிய சசிகலா அவர்களிலே காலிலே விழுந்து அந்த முதலமைச்சர் பதவியை பெற்றார். அதை பெற்ற அடுத்த சில நாட்களிலேயே சில வாரங்களிலேயே அவர்களுக்கு எதிர்ப்பாக அந்த இயக்கத்தை விட்டு அவர்களை கட்சியை விட்டு வெளியே நீக்கினார். விசுவாசத்தை பற்றி பேசின நீ முதலில் யாருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால், நல்லதோ கெட்டதோ நீங்கள் சசிகலாவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு விசுவாசமாக இருந்திருக்கணும். விசுவாசத்தை பற்றி பேசுறீங்க, கொள்கையை பற்றி பேசுறீங்க. தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் இதற்கு முன்பாக மாற்று இயக்கங்கள் இருந்தார் என்றார். அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிறு வயதிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு அந்த சூழலில் இருந்து ஒடுக்கப்பட்ட இயக்கங்களில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டு பயணித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்று அரணாக பொதுத்தரங்கிலே ஒரு அரசியல் இயக்கம் இருக்கு என்றால் அது காங்கிரஸ் பேரியக்கம் என்று தன் மனதில் உறுதியேற்று 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை தன்னை இணைத்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவு பெற்று இன்று இந்த இளைஞர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கின்றார். காங்கிரஸ் கட்சி வீழ்ந்திருச்சு பேசுறிய வரப்போற தேர்தலில் இப்போ இந்த 4 ஆண்டு காலம் நீ எதிர்கட்சி தலைவராக இருந்து விட்டாய். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரப்போகின்ற 2026 தேர்தலிலே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தையும் இழக்கத்தான் போறீர்கள். அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை இந்த காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே பெறப்போகின்றது. இன்று இந்தியா கூட்டணியில் மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மிக இணக்கமாக இருக்கின்றார்கள். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலே அவர்கள் எல்லாம் சகோதரத்துவத்தோடு பீகாரில் நடந்த அந்த வாக்கு திருட்டுக்கு அவர் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்திருந்தார். அங்கு ஒரு சகோதரத்தோடு இருக்கின்றதை சீர்குலைக்க எப்படியாவது குறுக்கு வழியில் எப்படி ஆட்சி முதலமைச்சரானமோ அதுபோது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாது என்று ஊராக லோல்பட்டு சுற்றி கொண்டிருக்கின்ற பழனிசாமி அவர்களே, நீ நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அரசியலில் தரம் தாழ்ந்து பேசினால் உனக்கு 2 மடங்கு எங்களால் பேச முடியும். ஆனால் எங்கள் கட்சி பாரம்பரியமான காங்கிரஸ் இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல.